சாதாரணமா இந்த மாதிரி தண்ணியில விழுறது ஸ்ட்ரைட்டா கான்கிரீட்ல விழுறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இப்ப இதுவே நீங்க டைரக்டா டைவிங் போர்டுக்கு மேல ஏறி குதிச்சீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒருவேளை ஸ்விமிங் பூல்ல 30 அடிக்கு மேல இருக்கிற டைவிங் போர்டு மேல நீங்க குதிச்சீங்கன்னா நீங்க விழுந்தது தண்ணியிலயா இல்ல தரையிலையான்னு உங்களுக்கே டவுட் வர அளவுக்கு அடி விழும். பெஜாரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க தெரியாம குதிச்சீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ்க்கும் ஸ்கின்னுக்கும் பிரமாதமா அடி விழும். தேவையாதெல்லாம். இப்போ நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கணும்னா ஒரு சயின்ஸ் கிளாஸ் எடுத்துதானே ஆகணும். இதுக்கு பேர் தான் ஹைட்ரோ டைனாமிக் டிராக். இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் தண்ணிக்குள்ள போகும்போது அது கிடைக்கிற எதிர்ப்பு சக்திக்கு பேரு தான் ஹைட்ரோ டைனாமிக் டிராக். இந்த மாதிரி தண்ணியில விழும்போது விழுற பொருள் ஸ்லிம்மாவும் ஷார்ப்பாவும் இருந்ததுன்னா அதுக்கு ஹைட்ரோ டைனாமிக் டிராக் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒருவேளை தண்ணியில விழுற பொருள் பெருசா இருந்து அதோட கான்டாக்ட் பாயிண்ட் தட்டையா இருந்ததுன்னா தண்ணியில அதோட ஹைட்ரோ டைனாமிக் டிராக் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது எதிர் சக்தி ஜாஸ்தியா இருக்கும்னு அர்த்தம். அதனால டைவர்ஸ் தண்ணிக்குள்ள விழுறதுக்கு இதோ இந்த மாதிரி டைவ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க நேரா குதிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி தண்ணில என்டர் ஆகிற கான்டாக்ட் பாயிண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கணுங்கிறதுலயும் கவனமா இருக்காங்க.